அசோக் சார், சொல்லுங்கள் மேம். இன்னைக்கு ஒரு கிளைண்ட்டோட என்கொயரி வந்திருக்கு சார். கஸ்டமர் வந்து டாப் அண்ட் மாடல் எம்யூவி கார் வச்சுருக்காங்க. ஓகே. ஆடியோ அப்கிரேட் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட வந்தாங்க. நம்ம டீம் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஒரு பேசிக்காக காரில் போகிற ஆடியோ அவுட்புட் கூட வந்து அதில் வரல. எனக்கு ஒரு டவுட் சார், ஏன் சார் அவ்வளோ காசு கொடுத்து செலவு பண்ணி ஒரு கார் வாங்கியிருக்காங்க, ஏன் சார் ஒரு ஆடியோவில் வந்து மிஸ் ஆகுது? நம்ம டீம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஹை கிளாஸ் பில்ட் பண்ணியிருப்போம் மேம். அதில் யூஸ் பண்ண ஸ்பீக்கர்ஸ் தான் இது நல்லா பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி நீங்களே பார்க்கலாம். இது ஒரு ZX மாடலோட காரோடைய ஸ்பீக்கர்ஸ். இது இன்னும் ஹை கிளாஸு, பட் குவாலிட்டியில் எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேக்னெட் அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் இருக்காது. இதில் எப்படி நமக்கு ஒரு லவுட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா, ஈக்குவலைசரில் ட்ரெபிளோடைய ஃப்ரீக்வன்சி அதிகமாக வைக்கும்பொழுது நமக்கு ஒரு லவுடான பாட்டு கேட்குற மாதிரி இருக்குமே தவிர, பட் நிறைய குவாலிட்டி மிஸ் ஆகும். இதுதான் மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் எங்கே காசு கட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடியோவில் தான் மேக்ஸிமம் கட் பண்ணுவாங்க. ஏன்னா அது வெளியில் தெரியாது எந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்கோன்னு. அதனால தான் நமக்கு நம்ம பேசிக் பண்ணுற அப்கிரேடில் வர அவுட்புட் கூட ஒரு டாப் அண்ட் காரில் அவங்களால கொடுக்க முடியறதில்ல. சார் இன்னொரு டவுட் சார், ரியருக்கு வந்து கோஆக்சல் போடாமல் ஏன் சார் நம்ம மிட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறோம்? நல்ல கேள்வி மேம். நம்ம எதுக்கு மிட் ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னா, ஒரு எம்யூவோட கார் டைமென்ஷன்ஸ் ரியரில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு கோஆக்சல் ஸ்பீக்கரால் முடியாது. ஸோ அதனால் ஒரு ஹை RMS ஹைஸ்பீ லெவல் அதிகமாக இருக்க ஸ்பீக்கர் நம்ம போகும்போது பின்னாடி இருக்க ஃபில் நல்ல கிளாரிட்டியாகவும் இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் கொடுக்க முடியும். நிறைய டெக்கர்ஸ் அதில் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல கார் ஆக்சசரிஸ் பண்ணுறவங்க. யூஸ்வலாக ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு OEM ஸ்பீக்கரோட மேக்னெட்டு. இது நம்ம ஸ்பெஷலாக நம்ம மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸோட மேக்னெட். இதோட சைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும். இதோட குவாலிட்டியுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஒன்ஸ் ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் பின்னாடி இன்க்ளூட் பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்க்குற அந்த தேட்டர் எஃபெக்ட் அது எல்லாமே பக்காவாக நம்ம டெலிவர் பண்ண முடியும். இன்னொரு டவுட் சார், ஏன் சார் நம்ம மிட் போனால் மட்டும் DSP ரெக்கமெண்ட் பண்ணுறோம்? யூஸ்வலாக மிட்டுக்கான ஃப்ரீக்வன்சிஸ் லிமிட்டடாக இருக்கும் மேம். அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம மீட் பண்ணும்போது அது ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் எடுக்கவே முடியும். ஒரு நார்மல் காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கிராஸ் ஓவர் இருக்கும். மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸில் ஃபிசிக்கல் கிராஸ் ஓவர் கிடையாது. ஸோ நம்ம ஒரு கஸ்டமருக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணும்போது கம்பல்சரி DSP போடும்போது அது ஃபுல் பொட்டன்ஷியல் நல்லா யூஸ் பண்ணலாம். ஒரு மினிமம் ஒரு 6 சேனல் DSP இந்த மாதிரி ஒரு பேசிக் DSP கூட போதும். ஒரு 6 சேனல் DSP இருந்தாலே ஒரு நல்ல ஆடியோ செட்டப் வென் கம்பேர்ட் டு டாப் நாச் வென் கம்பேர்ட் டு டாப் மாடல் கார். நம்ம ஒரு சின்ன DSP போட்டு நம்ம டியூன் பண்ணும்போது அதோட அவுட்புட் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். இதில் இன்னொன்று என்ன அட்வான்டேஜ்னால் நம்மளால் ஸ்டேஜிங் பண்ண முடியும், ஹவுஸ் கவர் எடுக்க முடியும், எல்லாமே எடுத்து பக்காவாக கேல்குலேட் பண்ணி டியூன் பண்ணி கொடுக்கறதால இது ஒரு ரிசல்ட் ஃபினாமினலாக இருக்கும் மேம். இதனால தான் நம்ம யூஸ்வலாக DSP கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது. இவ்வளோ கொஸ்டின் கேட்டிங்க. ஆமாம், அந்த MU கார் என்ன கார் மேம்? இனோவா கிறிஸ்டா சார். முடிச்சிடலாமா?